விஸ்வகர்மா குலத்து அந்த லோன் வந்து இந்தியா முழுக்க இது பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்காங்களேன்னு சொல்லி எந்த ஸ்டேட்ல இது அதிகமாக இதாக இருக்கு? ஏன் ஒட்டுமொத்தமாக இதுக்கு பெரிய இதை வரவேற்பு இல்லாமல் இருக்கு? ஒட்டுமொத்தமாக நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் சிலதானே நாங்கள் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு எங்கள் மனசில் வந்துருச்சுங்க. இது குலத்தொழிலே இல்லை. விஸ்வகர்மான்றதுக்கு வர்ணனை நாங்கள் முதல்ல கொடுத்துட்டோம். யாராக இருந்தாலும் அவங்க கையில் ஒரு உளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்ணுறாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா. இது ஜாதியோட கனெக்ஷனே இல்லை. அதனால தான் 18 தொழில் அதில் லிஸ்ட் பண்ணிருக்கு. அதில் முடி திருத்துபவரும் இருக்காங்க, சிமெண்ட்டு பிரிக்கு வச்சு வேலை பண்ணுற மேஸ்திரியும் இருக்கார், படகு தயார் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நம்ம ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். 500 ரூபா பெர் டிஎம் கொடுக்குறோம். அதை தவிர 15,000 ரூபா கிட்டு கொடுக்குறோம் அவங்க தொழிலுக்கு. அதனால் மத்திய அரசின் மூலமாக நல்ல திட்டங்கள் வந்துருதே அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தடை ஏற்படுத்தி அதில் இந்த திராவிட அரசியலோட லைன் இருக்குது பாருங்கள். குலத்தொழிலுக்கு எகேன்ஸ்ட் நாங்கள், ஜாதிக்கு எகேன்ஸ்ட் நாங்கள், ஹிந்திக்கு எகேன்ஸ்ட் நாங்கள். இங்கே நடக்கிறதையெல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள் நீங்களே. ஹிந்தி வேண்டாம் 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 சொல்லி எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இன்றைக்கும் ஹிந்தி பேசுகிறதுக்கு திணறோம். ஏன்னா இங்கே போட்டு அடித்து அடியில் ஆனாலும் பேசுகிறோம். நான் ஹிந்தி பேசி தான் ஆகணும்னு சொல்லலை. இன்றைக்கும் எனக்கு என் தமிழ் பற்று இருக்குது. எனக்கு இன்றைக்கும் என்னோட புறநானூறோ திருக்குறளோ நான் இன்றைக்கும் படிக்கிறேன். அதனால் ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு நல்ல திட்டங்கள் பாமர மக்களுக்கு ஏழைக்கு போகக்கூடிய திட்டம் வந்துச்சுன்னா ஐயோ வந்துடுச்சுன்னா மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துடும். நம்ம பண்ணக்கூடாது. இது ஜாதி, இது சமத்துவம், இது ஹிந்தி, இது இன்னொன்று, இது ஆரியம் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழப்ப ஓட்டுறது தான் இங்கே ஓட்டமாக இருக்குது. ஆனால் கேந்திரிய வித்யாலயா அட்மிஷனுக்கு ஒவ்வொரு எம்பியும் வந்து கேட்டாங்க என்கிட்ட. என் தொகுதி மக்கள் கேட்குறாங்க, கொஞ்சம் கொடுங்க. ஏங்க ஐயோ நீங்களா, நீங்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர் இல்லை, ஹிந்தி ஸ்கூலு கேந்திரிய வித்யாலயா என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கேன். முகம் மீத கேட்டிருக்கேன். இல்லைங்க எங்கள் தொகுதி மக்கள் கேட்குறாங்க. அப்போ தொகுதி மக்களுக்கு மாத்திரம் கேவி குவாய்ட்டாக நீ வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் வெளியில் பிரச்சாரம் பண்ணுறோம் கேவி கேந்திரிய வித்யாலயா ஹிந்தி திணிப்பு. என்ன ஹிப்போக்ரஸி இது? என்ன ஹிப்போக்ரஸி? அண்ட் இது முதல் முறையை நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆளுங்க அரசியலில் பெருசாக இருக்கிறவங்க அவங்க வீட்டு உறுப்பினர்கள் நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் மக்களை ஏமாத்துறதுக்கு மாத்திரம் ஹிந்தி ஒழிப்பு, ரயில்வேயில் போர்டை போட்டு தாரை போட்டு அடி, ஹிந்தியில் இருக்கிறது மாத்திரம். இந்த ஹிப்போக்ரஸி தாங்க தமிழ்நாட்டில் முன்னு நிற்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.